நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூகுளோட ஏஐ ஸ்டுடியோல வந்து நானோ பனானா அப்படிங்கிற புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ பனானா ஃபீச்சர்னா என்ன, இந்த ஃபீச்சர் நம்ம எப்படி யூஸ் பண்றது அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோல இருக்க அந்த நானோ பனானா அப்படிங்கிற ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபோட்டோஷாப் தான். ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுவோம். ஓகேவா? அதுவே கேன்வா அப்படின்னு வரும்போது நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால கிராஃபிக் டிசைன் வந்து ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனில் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷனோட நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த நேனோ பனானா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த நேனோ பனானா அப்படிங்கிற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிராஃபிக் டிசைனில் மட்டும் தான் அதிகமாக ஒர்க் ஆகுது. ஸோ இது லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோட ட்ரெஸ்ஸை மாற்றணும், இல்லைனா ஹேர் ஸ்டைலை மாற்றணும், இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நம்ம இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்வாயில் இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ கலர் மாற்றிக்கலாம், பட் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானோ பனானா அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் எல்லாம் அதிகமாக எப்படி போடுறதுன்னு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏஐ அப்படின்னு வரும்போதே ப்ராம்ப்ட்ல தான் இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ராம்ப்ட்ல தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும். ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட் போட தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸை நம்ம வந்து துல்லியமாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பட் கூகுள் தரப்புல இருந்து அப்படி கிடையாது. ஓகேவா? பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த கூகுள் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கிராமர் மிஸ்டேக்காவோ இல்லைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வேர்ட் டைப் பண்ணும்போதோ ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சஜஷனில் வந்து கரெக்டான வேர்டை கேட்கும். சில டைமில் அந்த வேர்டை அதுவாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சர் கூகுளில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிராமர் நாலேஜே இல்லை, உங்களுக்கு ப்ராம்ப்ட் நாலேஜே இல்லை, ப்ராம்ப்ட் எப்படி போடணும்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் இங்கிலீஷை வச்சு நீங்கள் நார்மலாக ப்ராம்ப்ட் போட்டிங்க அப்படின்னாலே சேஞ்ச் திஸ் ட்ரெஸ், சேஞ்ச் திஸ் ஃபோட்டோஸ், ஹேர் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காகவே கேப்சர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா? இந்த நேனோ பனானா அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து எக்ஸாக்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு க்ரோமில் வந்து கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்ச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டில் வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வெப்சைட்டுக்குள்ளாடி வந்துட்டோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி செக் பாக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை நேனோ பனானா அப்படிங்கிற ஆப்ஷன், அதுக்கப்புறமா நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன் அண்ட் லைவ் ஆடியோ டு ஆடியோ டயலாக், ஸோ யூஆர்எல் கான்டெக்ட் டூல், ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏஐ டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம நேனோ பனானா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த ரன் பட்டன் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து மீடியாவை ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து கேலரியில் இருக்க இமேஜ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த இதில் வந்து கரெக்டான ஒரு ப்ராம்ப்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள், அதுக்கு அப்லோட் இமேஜ், டேரெக்டாக நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த இதில் அண்ட் இதில் ப்ராம்ப்ட் ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேட் ஜிபிடி மாதிரி தான். பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓகே, நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வந்து ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்க நிறைய இருப்பாங்க, அதனால் சிம்பிளாக கொடுக்கலாம். சேஞ்ச் திஸ் இமேஜ் ட்ரெஸ் இன் ரெட் ஹூடி அப்படின்னு கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8, 9 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10-11 செகண்டில் நமக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. மெட்டா ஏஐ மாதிரி கிடையாது, ரொம்பவே துல்லியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே மாற்றிருக்கு பாருங்கள்.
ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் ஃபோட்டோவை நீங்கள் எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த சன்கிளாஸை மாற்றிக்கலாம், ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.